ஹாய் வீவர்ஸ், வணக்கம். சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ரைட் இட்லி. ஃப்ரைட் இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கூடிய இட்லி எடுத்துக்கோங்க. இது நான் 4 இட்லியை இப்படி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இட்லி பொடி 4 ஸ்பூன், பச்சை மிளகா நறுக்குனது 2, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சிறிதளவு, நறுக்குன பெரிய வெங்காயம் 1, கடுகு 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃப்ரைட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. கடாய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லெண்ணெயை அதில் ஊற்றுங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் போடுங்க. அப்புறமா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய், வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க. ஏன்னா இட்லியிலேயே உப்பு இருக்கும். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய இட்லியை இதில் போடணும். போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட்லி ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ இட்லி பொடி போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு இட்லி பொடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 4 இட்லிக்கு 2 ஸ்பூன் இட்லி பொடி போட்டிருக்கிறேன். இது 4 இட்லி போட்டு செய்கிறேன். இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான அளவு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன். இப்படி நீங்கள் பண்ணும்போது இட்லி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பொடி, அந்த வெங்காயம், இட்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரைடு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக மல்லி இலை தூவி பரிமாறுங்க. இந்த ஃப்ரைடு இட்லியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.